அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்பொழுது அந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? அந்த ஒரு நபர் யார், அவருடைய விவரங்கள் என்ன, மேலும் அடுத்தடுத்த நபர்களை நெருங்க வாய்ப்புகள் இருக்கிறதா? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலன் கண்முன்னே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபர்களில் 2 நபர்களில் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்ட நபரிடம் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு தனியாக அமர்ந்து பேசிய மாணவன் மற்றும் மாணவி ஆகிய இருவரை அந்த ஆண் நபரை 2 மர்ம நபர்கள் அடித்து துரத்திவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் மாணவியின் தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நேற்று மாலை முதலே தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபர்கள் கல்லூரி மாணவர்களா அல்லது வெளியிலிருந்து வந்த நபர்களா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது போலீசார் அதில் ஒரு நபரை, அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை காவல்துறை தெரிவிக்கும் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் உடனடியாக அந்த நபர்களை கைது செய்ய கோரியும் இங்கு மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர் தரப்பிலிருந்து போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடமே செய்தியாளர்களிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதுக்காக ஈடுபட்டிருக்கீங்க, என்ன காரணம்? குறிப்பா நியூஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம் எல்லாருமே. அண்ணா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா ஒரு நண்பரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இரவு நேரத்துல. அந்த நேரத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஒரு நபர், கேம்பஸ்குள்ள கூட நடக்கல, வெளியே இருந்து ஒரு 2 நபர்கள் உள்ளே அந்த மாணவனை போட்டு அடிச்சு தாக்கி ரொம்ப மோசமான முறையில அவனை அடிச்சிருக்காங்க. அந்த மாணவியிடம் ரொம்ப மோசமான முறையில செக்சுவல் ஹராஸ்மெண்ட் எவ்வளவு மோசமான முறையில செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு போக்கள் மேற்கொண்டு இருக்காங்க. இதனை இந்திய மாணவர் சங்கம் வன்மையா கண்டிக்கின்றோம். குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கா, இல்ல சென்னை நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதான்ற கேள்வியை தான் நாங்க எழுப்புறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை நம்ம சொல்றோம். சென்னை பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு என்ன எப்படி இருக்குன்றதே கேள்வி நாங்க எழுப்புறோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு இல்லாத சூழல் இங்க இருக்கான்றத ஒண்ணு கேள்வி தமிழ்நாட்டுடைய அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கு நாங்க முன்வைக்கிறோம். குறிப்பா இந்த 2 பேரை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. விசாரணை நாங்க மேற்கொண்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டு இருந்தாலும் உட்பட பாத்தீங்கன்னா விசாரணையை துரிதப்படுத்தணும், வேகப்படுத்தணும்ன்றத எங்களுடைய நோக்கமா இருக்கு, எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா 2 பேர்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இன்னொருத்தர் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. விசாரணைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நாங்க விசாரணை குழு அமைச்சிருக்கோம், நாங்க விசாரணை கமிட்டி போட்டு இத குழு விவாதிச்சு பேசி நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இது எப்படிப்பட்ட போக்குன்றது தெரியல. விசாரணை குழு அமைச்சுதான் அரெஸ்ட் பண்ணுமா? சிசிடிவி பாத்துருக்கலாம். யாரை குற்றவாளின்றதை தேடி கல்வித்துறை, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உடனடியாக கைது செய்யணும் டிமாண்ட் இருக்கு. உண்ணாணு குறிப்பா கல்வி வளாகத்தில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பை தமிழக அரசு உயர்கல்வித்துறை உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய எஸ்எஃபின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறோம். இந்திய மாணவர் சங்கம் தென்சென்னை மாவட்ட தலைவர் ஆனந்தகுமார். ஆனந்தகுமார் நம்முடைய செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதே மாதிரி இப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவி இலக்கிய பாரதிங்கிறவங்களும் நம்மோட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், இப்ப இந்த போராட்டம் எதுக்காக ஈடுபடுறீங்க, என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? இல்ல, நேற்று பாலியல் வன்கொடுமை இங்க இதுவாயிருக்கு. ஆனா இது வரைக்கும் அவ்வளோ எதுலயும் இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணல. அதே போல காலேஜ்குள்ள நடந்திருக்கு, ஆனா வெளியாட்கள் உள்ள போயிருக்காங்க. வித்தவுட் செக்யூரிட்டிஸ் எப்படி அவங்க உள்ள போயிருக்கலாம்? இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ப்ராப்பரா. இல்ல, இப்ப நீங்க இந்த கல்லூரியில படிக்கிறதா சொல்றீங்க. இங்க மத்த நாட்கள்ல காவலாளி எல்லாத்தையும் சோதனை பண்ணி தான் அனுப்புவாங்களா? ஏன்னா இப்ப இன்னைக்கு காலையில இருந்து முழு சோதனை பண்ணி தான் மாணவர்களை உள்ள அனுப்புறாங்க. இதே மாதிரி பிற நாட்களையும் அப்படி அனுப்பியிருக்காங்களா? இல்ல, இன்னைக்குதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அப்படி பார்த்தா நேத்து நைட் அவங்க உள்ள வரப்ப மாட்டி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மாட்டல. அப்பனா நோ சேஃப்டி. இல்ல, இப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரவு நேரத்துல பாதுகாப்பு சரியான முறையில் வழங்குதா? இல்ல, நான் நிறைய டைம் பாத்திருக்கேன். கோட்டூர்ல நிறைய பேரு
சாப்பிடுறதுக்கு அவ்வளோ வெளியே வருவாங்க, நிறைய பேர் சாப்பிட்டு உள்ள வருவாங்க. உள்ள வரப்ப அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க உள்ள வந்திருப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள மர்ம நபர்கள், வெளிநபர்கள் தொடரா உள்ள வராங்களா, அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் இருக்கட்டும், பல்கலைக்கழக நிர்வாகமா இருக்கட்டும், ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்களா? இல்ல, பண்ணல. பண்ணிருந்தா அப்ப இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. பண்ணாதனால தானே இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. உங்க பேருமா? இலக்கிய பாரதி. இப்ப இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி நம்மகிட்ட இலக்கிய பாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியா வெளிநபர்களை கட்டுப்படுத்துவதற்காக, அதாவது உள்ளே வருவதற்கு கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளுமே இதுவரைக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் எடுத்தது கிடையாது. குறிப்பா இந்த நேற்று முன்தினம் நடந்த இந்த சம்பவம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு காலையில இருந்து முழு சோதனை செஞ்சு உள்ள அனுப்புறாங்க. இது ஏன் வந்து மற்ற நாட்கள்ல பண்ணல, அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவத்தில், அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு நபரை கைது செய்திருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக அவர் கல்லூரியில் படிக்கும் நபரா அல்லது வெளிநபரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாம அவரோடு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபர் யார், இவர்களுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது சென்னை காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தற்போது 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளோட பெற்றோர்கள், அதே போன்று பல்வேறு சங்கத்தினர், அந்த மாணவ மாணவிகள் வந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. உடனடியாக 2 பேரையும் கைது செய்யணும், இங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு முழு பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு அஸ்வின் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் தீவிர விசாரணையை நடத்தி ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள், மற்றொருவரை கைது செய்யும் முனைவிலும் இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் மாணவர்கள் இது தொடர்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. செக்யூரிட்டி சிஸ்டமை தாண்டி வெளியுள்ள நபர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. பல்கலைக்கழக வளாகமே இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும், பதில் கூற வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.